சரியா? நீங்க கட்டாயமா சொல்லணும். உங்களோட தேவைகளை சொல்லணும். சரியா? அக்காட்ட. அக்கா தானே உங்களுக்கு எல்லாருக்கும். இப்போ நீங்க எல்லாம் மிகைரா கேர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் ஹெல்ப்ல நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. அவங்களோட பிள்ளைகள் தான் நீங்க. இப்ப இதுல 10 பேர் இருக்கிறீங்க. இப்ப உங்களோட கிராமத்துல இருந்து தெரிவு செய்தாக்கள் 10 பேர். இப்ப இன்றைக்கு நம்ம சந்திச்சு முதற்கட்டமா இப்ப கற்றல் உபகரணங்களை நாங்க தந்திருக்கிறோம். இப்ப மேலும் இப்ப நான் விரும்புறது மற்றும் ஃபவுண்டேஷன் அந்த மிகைரா கேர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் ஹெல்ப் விரும்புகிற ஹெல்ப் என்னன்னு சொன்னால் தொடர்ச்சியாக செய்யணுமென்று தான். இப்போ இந்த விடயத்தை பிள்ளைகள் புரிஞ்சு கொள்றதை விட பெற்றோர்மார் புரிஞ்சு கொள்ளணும் தானே. இப்போ சொல்லப்போனால் இப்போ ஒரு பிள்ளை இப்போ இந்த உதவியை பெற்று அதுல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு வசதி இல்லாத அளவுக்கு தான் இந்த பிள்ளைகளை நாங்க படிப்பிக்கிறோம். அப்ப இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் அது இது என்னன்னாலும் நல்ல வாய்ப்புகளை கொடுத்தீங்கன்னு சொன்னா நல்ல. அதுகளுக்கு இந்த கட்டால போய் வாரதெல்லாம் கஷ்டம். பாருங்க பாப்பா என்ன இருக்கேன். தாங்க அழகா பேக்கில் பேக் பண்ணி வச்சிருக்கு. இப்போ 10 பேக் இருக்கு. இப்போ நீங்கள் பேருகளை வாசிங்கள்ல. எஸ் சினேகா தரம் 9. தரம் 9. சரி, இப்போ இங்கேயும் அப்படித்தாங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? என்னது? சுகம் இல்லையா? சரி, அவருக்கு சுகம் இல்லையா? அப்ப இன்னொரு ஆள்கிட்ட பாரு, நல்லா பேசுவீங்க இதுல. அவன்கிட்ட என்னென்ன கிடைச்சிருக்கு? 9 കോപ്പി, പെൻസിൽ ഉണ്ട്, കോമ്പസ് ഉണ്ട്, ട്രേസർ ഉണ്ട്, ഫ്രൂട്ടി ഉണ്ട്, പെൻ ഉണ്ട്. கேர் ஆஃப். அடுத்தது ஒன்று தானா ஒரு பெரிய ஒரு லைன் ஒன்று வரும். சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் ஹெல்ப். சரி, இப்போ சொல்லுவீங்களா யாராவது? 3 லைன். மிகைரா உண்டு, கேர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் ஹெல்ப். அப்ப நான் திரும்பி ஒரு தடவை சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து. சரியா? மிகைரா கேர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் ஹெல்ப். இதுலயே பாத்தீங்களா ஃபியூச்சர் வருது. ஃபியூச்சர் என்ன? எதிர்காலம். தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலி, இன்றைய தினம் இழுப்படிச்சேனை நாவற்தோட்டம் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அப்படிதான் சொல்லலாம். இப்போ இதோட எத்தனையாவது வீடியோவில் வாரீங்க நீங்களும்? 4வது வீடியோ. ஓகே, இப்போ இந்த உதவி திட்டத்துக்கும் இப்போ உங்களை தான் தெரிவு செய்தேன். அதாவது இப்போ உங்கள் மூலமா அப்படித்தானே சொல்லணும். நாவற்தோட்டம் அப்ப நிறைய கஷ்டப்பட்டாக்கள் இருக்கிறாங்கன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப படிப்பு முக்கியம் தானே. இப்ப என்னோட வீடியோஸ்லயும் நான் முக்கியத்துவம் கருதுறது கல்வி என்ற வகையில இப்ப படிப்புக்கான உதவிகள் இது மட்டும் இல்லாம இப்ப என்னோட சேனல்ல நிறைய செய்ய போறேன். அதுல இது ஒரு ஹெல்ப். இது முக்கியமா குறிப்பிடணும், இது ஒரு ஃபவுண்டேஷன் மூலமா செய்யப்படுற ஒரு உதவி திட்டம் தான். இந்த உதவி திட்டம் இப்ப இதோட முடியாது, நீடிக்கும்னு சொல்லலாம். இப்ப ஒரு 10 படிக்கிற மாணவ மாணவிகளை தெரிவு செய்திருக்கிறோம். அதாவது சிறுவர்களை, பாடசாலை போறவங்க தானே. அந்த 10 பேரையும் எப்படி தெரிவு செய்திருக்கிறோம்டா, இப்ப அப்பா இல்லாதாக்கள் அல்லது இப்ப என்ன இப்ப பாட்டி மாரட்ட வளர்ற பிள்ளைகள், அம்மா அப்பா இல்லாம அப்படியான பிள்ளைகளை தெரிவு செய்திருக்கிறோம். இப்ப முக்கியமா இவங்களுக்கு இப்ப என்ன கல்வியை கொடுக்கணும். இப்ப அப்பா இல்லைன்னு சொன்னா தெரியும் தானே. இப்ப பொருளாதாரம் கஷ்டமா இருக்கும். இப்ப மேலதிக வகுப்புகளுக்கு போறது கஷ்டமா இருக்கும். இப்ப பாடசாலை கற்றல் உபகரணங்கள் வாங்குறதுக்காகலாம் வசதி இல்லாம இருக்கும். இப்ப அப்ப அந்த அடிப்படையில ஆடிஎஸ் தலைவர்ன்றதால
இந்த ஊர் ஆடிஸ் தலைவர்ன்றதால உங்கள்கிட்ட சொன்ன நான் ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்துதாங்கண்டு. இப்ப அதுல இப்ப சொல்லப்போனா இப்ப 10 பேர் நம்ம இப்ப தெரிவு செய்திருக்கிறோம். முதற்கட்டமானு சொல்லலாம். இப்ப இந்த ஃபவுண்டேஷன் மூலமா முதற்கட்டமா இப்ப 10 பாடசாலை செல்கின்ற சிறுவர்களுக்கு நம்ம கற்றல் உபகரணங்கள் கொடுக்க போறோம். இப்ப பாடசாலையும் ஆரம்பிச்சிருக்கு. எப்படியும் ஒரு பயனுள்ளதா அமையும் தான் இந்த உதவி. இப்ப இந்த உதவி பத்தி என்ன சொல்றீங்க? இப்ப நம்மளா தெரியும் தானே உங்களுக்கு. இப்ப உங்களோட ஒரு கருத்தையும் சொல்லுங்களேன். வணக்கம். மீண்டும் 4வது முறை உதவி திட்டத்தை செய்வதற்காக எமது இலப்படிச்சேனை நாவத்தோட்ட பகுதிக்கு வருகை தந்துள்ளீர்கள். உங்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொண்டு உங்களுக்கு இச்சந்தர்ப்பத்தில் முதலில் உங்களுக்கு நன்றியை கூற வேண்டும். இதோடு 4வது உதவி திட்டம். அந்த வகையில் நீங்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக எமது கிராமத்தில் தந்தையை இழந்த, தாயை இழந்த மற்றும் தகப்பன் விட்டு பிரிந்திருக்கின்ற குழந்தைகளுக்காக இந்த உதவி திட்டத்தை வழங்குவதற்காக இன்றைய தினம் வருகை தந்துள்ளீர்கள். அந்த அடிப்படையில் இவர்களுக்கு மிகவும் பொருளாதார பிரச்சனை காரணமாக கற்றல் நடவடிக்கையை மேற்கொண்டு பாடசாலைக்கு செல்வதற்கு சிரமமான நிலை எனக்கு தெரியும். கிராமத்தில் இருக்கின்ற என்ற அடிப்படையில் அந்த அடிப்படையில் தெரிவு செஞ்சிருக்கிறேன். ஓகே, இப்போ அதான் உரிய முறையில் தெரிவு செய்து இப்போ எனக்கு காட்ட போறீங்க. இப்போ தொடர்ச்சியா இந்த உதவி அதான் இந்த ஃபவுண்டேஷன் மூலமா தொடர்ச்சியா செய்ய போகிறோம் என்று சொல்லலாம். இப்ப நிறைய பேர் விளையும் கொள்ளணும். இப்ப இந்த இடத்துல இப்ப நாங்க இந்த ஃபவுண்டேஷன் மூலமா உதவி செய்ய போறோம். இப்ப என்னோட சேனல் மூலமா இப்ப நிறைய இடங்களுக்கு இப்ப கல்வி சம்பந்தமான உதவிகள் செய்யப்படும். ஓகே, இப்ப அந்த ஃபவுண்டேஷனை சொல்றேன். உண்மையிலேயே ரொம்ப நன்றி. இப்ப ஒரு அக்கா தொடர்பு கொண்டு ஆரம்பத்துல இருந்து இப்ப நல்ல விஷயங்களை எனக்கும் சொல்லியிருக்கிறாங்க. நன்றி அந்த அக்காவுக்கு, ஜெர்மனி அக்கான்னு சொல்லலாம். இப்ப ஃபவுண்டேஷன் நேம் இப்ப நீங்களும் தெரிஞ்சொல்ல தானே வேணும். இப்ப நம்ம ஆரம்பம் இப்ப இது வெற்றிகரமா போனா நம்ம சிறப்பா செய்யலாம். இப்ப அவங்களோட ஃபவுண்டேஷனுக்குரிய லோகோலாம் இருக்கு. அதுல நம்ம பேனர்லாம் அடிச்சு வெற்றிகரமா போன இது முதல் கட்டம்ன்றதால இப்ப நம்ம சிம்பிளா செய்வோம். வெற்றிகரமா நம்ம செய்வோம்னு சொன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம்னு சொன்னா அப்படி சிறப்பா செய்யலாம். மிகைரா கேர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் ஹெல்ப் என்ற ஃபவுண்டேஷன் தான். இவங்க யாழ் மீசாலையை சேர்ந்தவங்க. இது யாருடைய பெயரால் இந்த உதவி திட்டம் செய்ய போறாங்கன்னு சொன்னால் சபாரட்னம் சீதலட்சுமி அவர்களின் பெயரால் இந்த ஃபவுண்டேஷனின் உரிமையாளர்கள் ஆன அண்ணாக்கா அவர்களால் வழங்கப்படுது இந்த உதவி திட்டம். அவங்க தொடர்ச்சியா செய்யறேன்னு சொல்லிருக்கிறாங்க, கட்டாயமா செய்வாங்க. ஓகே, இப்ப நம்ம பிள்ளைகளோட பேசுவோம். உதவியை வழங்கிட்டு உங்களோட கருத்தையும் சொல்லுங்க, பிள்ளைகளோட கருத்தையும் கேட்போம். இப்ப எனக்கு ஆர்வமா இருக்கு பிள்ளைகளை பார்க்கணும் என்று. விளையாடி இருக்கிறாங்க. அதே இடம் என்ன கொஞ்சம் லேட் ஆகிடுது. இப்ப 6 மணி ஆயிடுது. சரி, ஓகே. இப்ப 10 பாடசாலை செல்ற மாணவ மாணவிகளும் 10 பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. இப்ப இதுல இருக்கிற எல்லாருக்கும் இப்ப அப்பா அல்லது அம்மா எல்லாமே இருப்பீங்க என்ன? சரிதானே? சரி, ஓகே. பிரிச்சு வச்சிருக்கீங்க போல என்ன? 5 வச்சிருக்கோம். சரி, ஓகே. இப்ப என்ன சொல்ல போறீங்க? இப்ப உங்களுக்கு இப்ப என்ன சொல்லி சொன்னாங்க? என்ன சொல்லி வந்திருக்கீங்க? சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? இப்ப வந்திருக்கீங்க தானே, என்ன சொல்லி கூப்பிடுனாங்க? சொல்லுங்க. அதான் என்னத்துக்கு வர சொன்னேன்? என்னத்துக்கு வர சொன்னேன்? பேக். சரி, உங்களோட புடியும் தானே? இப்ப நீங்க பாக்கும்போது இப்ப வயசு கூடினாலா இருக்கிறீங்க. அது யாரு பேரனா? அம்மாங்க. அம்மா செத்துட்டாவ. அம்மா இறந்துட்டாங்க. அப்பா வேற கல்யாணம் கட்டி அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். அப்ப அந்த புடியன் உங்களோட இருக்கிறார். 1 வயதுல இருந்து நான் தான் வச்சு. 1 வயதுல இருந்து. அப்ப ஒரு பிள்ளை தானே உங்களோட மகனுக்கு? ஒரு பிள்ளை தான். சரி, பாத்தீங்க தானே, இப்ப பாட்டிமார வளர்க்குற பிள்ளைகள் இருக்கிறாங்க. முதலாவது இப்ப நம்ம இந்த உதவி திட்டத்தை பத்தி பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்த தானே வேணும். இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல ரொம்பவே கஷ்ட நிலைமையில இருக்கிற 10 மாணவ மாணவிகளை எடுத்து தர சொன்ன நான் இப்ப உங்களை தெரிவு செய்திருக்கிறாங்க. இப்ப முதற்கட்டமா நாங்க இப்ப ஒரு உதவியோட நாங்க செய்வோம். இப்ப கற்றல் உபகரணங்கள் தருவோம். தோல் பேக்ல இருந்து இப்ப கொப்பிகள்ல இருந்து அடுத்தது கொம்பாஸ், கட்டர், பென்சில் எல்லாம் தருவோம். சரிதானே? அதுக்கு பிறகு நீங்க நல்லா படிக்கணும். சரிதானே? இல்ல யாருக்கு அந்த விளையாட்டுத்தனம் கூட விளையாடலாம் கூட. இப்ப உங்களோட
நிலைமையை உணர்ந்து இப்ப பெற்றோர்களுக்கு தானே சொல்லணும், பெற்றோர்களுக்கு தான் சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இப்ப அவங்க சின்ன பிள்ளைகள் தானே. அப்ப அதனால உங்களோட கடமை. இப்ப ஒரு உதவி ஒன்று வருதுன்னு சொன்னா அதை பயன்படுத்தணும். முதற்கட்டமா நாங்க இந்த கற்றல் உபகரணங்களை வழங்குறோம், தொடர்ச்சியா செய்யப்படும். அதனால உங்களோட கடமை பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு அறிவுரைகள் சொல்றது எல்லாம் பெற்றோர்களாகிய உங்களோட கடமை தானே. சரி, ஓகேங்க. இப்போ வாங்கி வந்த பொருட்களை கொடுப்போம். இதில் நீங்கள் பார்க்கலாம், இப்போ அழகா பேக்கில் பேக் பண்ணி வச்சிருக்கு. இப்போ 10 பேக் இருக்கு. இப்போ நீங்கள் பேருகளை வாசிங்கள்ல. எஸ் சினேகா, தரம் 9. தரம் 9. நீங்கள் தான் பெரிய ஆள் இதில் 10 பேரில். சரி, ஓகே. லக்ஷனா, தரம் 7. லக்ஷனா யாரு? நிதுஷன், தரம் 7. இது தம்பி கால் எல்லாம் வளர்த்தல. சரியா? சரி, ஓகே. அபிநயா, தரம் 5. சுவிஹரன், தரம் 7. சரி, ஓகே. டிசாந்தன், தரம் 5. தம்பி தேவையில்ல. சரி, தேவை. தக்ஷயினி, தரம் 4. தம்பி வாங்க. வாங்க தங்கச்சி வாங்க. எத்தனையாம் ஆண்டு? இப்போ 3ஆம் ஆண்டு. 3ஆம் ஆண்டு. என்ன சரிதானே? சரிதானே. அவங்க இப்பதான் 3. சரி. தம்பி வா. இவர் 3ஆம் ஆண்டு. சரி, ஓகே. சரியா? இப்ப வடிவ காட்டுங்க. இப்ப எல்லாருக்கும் கிடைச்சிட்டு தானே. இப்ப நீங்க பிரிச்சு பாருங்க என்னென்ன இருக்கு, உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. அதாச்சும் மாறி வந்திருந்தா சொன்னீங்கன்னா சரி. பிரிச்சு பாருங்க. பிரிங்க பிரிங்க. பிரிச்சு பாருங்க, பாப்பா என்ன இருக்குன்னு. தாங்க. தம்பி காட்டு பாப்போம். தம்பி 9 என்ன கோப்பி? எடுத்து காட்டு, எடுத்து காட்டுங்க. இந்த 100 தாள் சிஆர் கோப்பி 9. உங்களுக்கு எத்தனை தேவைப்படுறது கோப்பி? 8 தேவைப்படுறதா? அப்ப 1 கூடுதலா இருக்கு. சரி, அப்ப கிளாஸுக்கு எடுங்க. அப்ப 9 சிஆர் கோப்பி, பென்சில் உண்டு, ரேசர் உண்டு, கட்டர் உண்டு, பென் உண்டு. இந்த பெரிய ஹோம்பாஸ் உண்டு. சரியா? எல்லாருக்கும் ஹோம்பாஸ் கிடைச்சிருக்கும். சரி, அங்க போயிட்டு கேட்போம். சரியானே? அதே போல தானே இப்ப தம்பிக்கும் எத்தனை? 9 கோப்பி, பென்சில், ரேசர், கட்டர், ஹோம்பாஸ். உங்களுக்கு அப்படித்தானே கிடைச்சிருக்கு? சொல்லுங்க அப்ப நீங்களே. 9 கோப்பி, இது பாக்ஸ், பென்சில், பென், ரேசர், கட்டர், பேக். அப்படியா? இப்ப எல்லாரும் பேக்கு தூக்கி காட்டுங்க. அப்ப கிடைச்ச பேக்குகளை பாப்போம். இப்ப உங்களுக்கு அளவான பேக் தானே. அப்படி உங்களுக்கு பேக் செட் ஆகலாட்டி மாத்தி தரலாம் தானே. சரி, இப்ப இங்கேயும் அப்படித்தானே. உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 9 கோப்பி. என்னது? திருநூறு சுகம் இல்ல. சுகம் இல்லையா? திருநூறோட போய். சரி, அவருக்கு சுகம் இல்லையா? அப்ப இன்னொரு ஆள்கிட்ட கேட்பா. நல்லா பேசுவீங்க இதுல. அவர்கிட்ட கேட்பா. அவரைப்பா என்னென்ன கிடைச்சிருக்கு? 9 கோப்பி, പെൻസിൽ ഉണ്ട്, കോമസ് ഉണ്ട്, ട്രേസർ ഉണ്ട്, ഫ്രീട്ടി ഉണ്ട്, പെൻ ഉണ്ട്. பென் உண்டு. பேக்கு தூக்கி காட்டுங்க. அழகான எல்லாரும் பேக்கு தூக்கி காட்டுங்க. மாத்தி காட்டுங்க. பாத்தீங்களா? உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? அதே தானே. இப்ப இவ சின்னால உங்களை விட
அப்ப அவங்க சின்ன கோப்பி கிடைச்சிட்டீங்க, உங்களுக்கு சிஆர் கோப்பி எத்தனையா பண்ண நீங்க? 5 என்னென்ன கிடைச்சிட்டீங்க? எத்தனை கோப்பி கிடைச்சிட்டீங்க? 9 9 கோப்பியும் ரேசரும் பென்சிலும் பென்சில் கட்டர். சரி, அப்ப பேக்கில் போடுதீங்களா? பேக்கில் போட்டுதாங்க பாருங்க, சொல்லாமலே செய்யறாங்க. அப்படித்தான் சரியா, சில விஷயங்கள் சொல்லாமலே செய்யணும், நல்ல விஷயங்கள். அப்ப நீங்களும் இங்க அப்படி பேக்கில் இப்ப இதுல யாருக்கு இப்ப கொப்பிகள் இல்லாம இருந்தது? கொப்பிகள் எல்லாம் இப்ப நீங்க இப்ப புது தரத்துக்கு போக போறீங்க, கொப்பிகள் இல்லாம இப்ப இந்த பிள்ளைக்கு இல்லாம இருந்தது, புது கொப்பி இல்லாம இருந்ததா? இது கிடைச்சது எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு. அப்ப உங்களுக்கு புது கொப்பி வாங்கி தந்த அம்மா கண்ணலா? இப்ப இந்த பேக் காணும் தானே உங்களுக்கு இந்த கொப்பி எல்லாம் கொண்டு போவேன். இப்ப பேக்குகள் காணாம இருந்தா சொல்லுங்க, சரிதானே? என்ன மாத்தலாம், பரவாயில்ல. இப்ப இதுல 10 பேர் இருக்கிறீங்க. இப்ப உங்களோட கிராமத்துல இருந்து தெரிவு செய்தாக்கள் 10 பேர். இப்ப இன்றைக்கு நம்ம சந்திச்சு முதற்கட்டமா இப்ப கற்றல் உபகரணங்களை நாங்க தந்திருக்கிறோம். இப்ப மேலும் இப்ப நான் விரும்புறது மற்றும் ஃபவுண்டேஷன் அந்த மிகைரா கேர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் ஹெல்ப் விரும்புகிற ஹெல்ப் என்னன்னு சொன்னால் தொடர்ச்சியாக செய்யணுமென்று தான். இப்போ அவங்க என்ன செய்வாங்க, இப்போ நம்ம தெரிவு செய்த பிள்ளைகள் நல்லா படித்து இப்போ அவங்க பண்ணுற உதவியை பயன்படுத்தி அதில் முன்னேற்றம் காணும் தான். நீங்களாம் விளங்குது தானே? இப்போ அவங்க உதவிகள் செய்கிறாங்க, அதை நீங்கள் பயன்படுத்தி முன்னேற்றம் அடையணும். முன்னேற்றம் அடைவீங்கன்னு சொன்னால் இந்த உதவிகள் தொடர்ச்சியாக கிடைச்சி கொண்டு இருக்கும். இப்போ இந்த விடயத்தை வந்து பிள்ளைகள் புரிஞ்சு கொள்றதை விட பெற்றோர்மார் புரிஞ்சு கொள்ளணும் தானே. இப்போ சொல்லப்போனால் இப்போ ஒரு பிள்ளை வந்து இப்போ இந்த உதவியை பெற்று அதில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கணும். இப்போ சொல்லப்போனால் இப்போ என்ன இப்படி அப்போ இதில் மேலதிக வகுப்புகளுக்கு போகிறாக்கள் இருக்கிறீங்களா அல்லது வகுப்புக்கு போகாதாக்களும் இருக்கிறீங்களா? எல்லாரும் போகிறீங்களா வகுப்புகளுக்கு? அந்த அளவுக்கு வசதி இல்லாத அளவுக்கு தான் இந்த பிள்ளைகளை நாங்க படிப்பிக்கிறோம். அப்ப இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் அது இது என்னன்னாலும் நல்ல வாய்ப்புகளை கொடுத்தீங்கன்னு சொன்னா நல்லா. அதுகளுக்கு இந்த கட்டால போய் வாரதெல்லாம் கஷ்டம், ரோட்டு எங்களுக்கு இல்ல, சுத்தி வளைச்சு தான் ரோடு. இப்படி ஒண்ணு செய்வோம். இப்ப 10 பேர் தானே இருக்கிறீங்க. இப்ப அதுல வந்து 10 பேர் வந்து உங்களோட இதை சொல்லுங்களேன், இப்ப படிக்கிறதுக்கு இது தடையா இருக்குன்ற மாதிரி சொல்லுங்க. என்னோட ரோட்டு இல்ல, சைக்கிள் இல்ல பிள்ளைகளுக்கு. எந்த ஒரு இது கஷ்டத்துலாம் பிள்ளைகள் போகுதுங்க. காலையில ஒளிம்புது குளிச்சு வலிக்கிட்டு போறதே எவ்வளவு கஷ்டம் அதுகளுக்கு. இந்த கட்டால சப்பாத்தை போட்டுட்டு போன உடனே புள்ளா ஷூ எல்லாம் நினைஞ்சிட்டு போற நேரம் சேர் மாதிரி அடிக்கிறாங்க. அப்படி பிரச்சனையில தான் பிள்ளைகளை நாங்க அனுப்பி கொண்டு இருக்கிறோம். இப்ப கிளாஸுக்கு திருப்பி அனுப்புறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்கூலுக்கு போறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு அந்த டைமுக்கு வாரதுகள் 3-2 மணி ஆகுது. ஸ்கூலுக்கு வாரதே பாடசாலை தூரம்ன்றதால சைக்கிள் இல்லாததால லேட்டா வராங்க. பாடசாலை முடிஞ்சு போறதும் லேட்டு தான், வாரதும் லேட்டு தான் வீட்டுக்கு. அப்படியே கஷ்டத்துல அந்த பிள்ளைகளை நாங்க அனுப்பி கொண்டு இருக்கிறோம். கிளாஸுகளுக்கு அதன் காரணம் அப்ப சில பிள்ளைகள் வந்து கிளாஸுக்கே போகல. கிளாஸுக்கு போகாத காரணமும் இதுதான். எங்களுக்கு இப்ப பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு சைக்கிள் அது இது இருக்கும்னு சொன்னா இப்படியே நாங்க கிளாஸுக்கு அனுப்புவோம். கிளாஸுக்கு அனுப்பாத காரணமும் இதுதான். எங்களுக்கு பிள்ளைகளுக்கு உதவி இல்லாததால கிளாஸ் காசு இப்ப கிளாஸுக்கு போறோம்னு சொன்னா கட்டாயமா கிளாஸ் காசு வேணும். சைக்கிள் போக்குவரத்து வசதியும் இல்லை. என்னன்னு சொன்னா ரோட்டு வந்து தூரம், வளைச்சி சுத்தி போறதுதான் தூரம் பிள்ளைகளுக்கு. இதால போறது பக்கடா அது இது தண்ணிக்குள்ள உளுந்தொழும்பித்தான் பிள்ளைகள் போவோம். அப்படி மழை டைம்ல மட்டும்தான் இந்த பிரச்சனை. மழை டைம் இல்லாட்டி ஸ்கூலுக்கு எப்படியோ போய் கொண்டிருக்கீங்க பிள்ளை, அது ஒரு பிரச்சனை. சரி, இதுல எத்தனை பேர் வகுப்புகளுக்கு போகல? எவ்வளவு பேரும் போறல, ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டு இருக்கிறான் விளையாடுறாங்க. அப்புறம் அப்படித்தானே 2:30க்கு தான் வந்து சேரும். நீங்க தான் வளர்க்குறீங்க. வகுப்புக்கு போறவதான் சைக்கிள் இல்லாதால போயிட்டு வர்றதும் கஷ்டம்ன்ற மாதிரி. இப்ப இதுல என்ன சவாலா இருக்குன்னா பொதுவானது இப்ப தூரம், அதாவது போக்குவரத்து பிரச்சனை. இப்ப பிள்ளைகளுக்கு சைக்கிள் இல்லைன்றதால
அவங்க பாடசாலைக்கு போறதும் சிரமமா இருக்கு, அடுத்தது மேலதே வகுப்புகளுக்கும் போறது சிரமமா இருக்கு. இப்போ பொதுவான ஒரு பிரச்சனையா அதான் இருக்கு. பாதை கொஞ்சம் பிள்ளையா இருந்தது, இவர் வந்து இணைக்கப்பட்டார் ரோட்டு பாதை. அப்படி எங்களுக்கு பாதை பிரச்சனை இல்லை, வாகனம் தான் பிரச்சனை. சைக்கிள்கள் இல்ல. அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கு சைக்கிள்கள் இல்ல? ஒருத்தருக்கும் இல்லையா சைக்கிள்? ஒருவருக்கும் இல்லை. ஒருவருக்கும் இல்ல. நடையில போற வாட்டியா எல்லாரும் நடையில போறானா? அப்ப இங்க இருந்து இப்ப நீங்க கொத்தியாப்புல ஸ்கூலுக்கு நடையெல்லாம் போறீங்க? நடையெல்லாம் போறேங்க பாருங்க. 4 மணிக்கு கிளம்புவாங்க. கிட்டத்தட்ட 4 மணிக்கு கிளம்புறதா? குளிச்சு வலிக்கிறதுக்கு 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு 6 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துருவாரு. மணிக்கு போய் அடி வாங்கிருக்காரு இவர். ஏன்னு சொன்னா நடை வெள்ளமெல்லாம் அதெல்லாம் அங்கேயும் இங்கேயும் பார்த்து செஞ்சு தொம்பல் களைஞ்சு மண்ணை விளைஞ்சு அதை செஞ்சு செஞ்சு போய் பண்றதுக்கு 8 மணி ஆகும் ஸ்கூலுக்கு. அப்போ ஒவ்வொருவரும் ஒரு இடம் தான் இப்ப தள்ளி இருக்கிறதால ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படும் தூரம் பண்றது. 2 மணிக்கு தான் போய் சேர்றது. பாருங்களேன், இப்ப சைக்கிள் இல்லாதால இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்ப சைக்கிள் இல்லாததால அவங்க மேலதிகமான வகுப்புகளுக்கும் போக முடியாத இருக்கு. ரெண்டாலும் இப்ப பாடசாலைக்கு போயிட்டு வர இங்க 2 மணி ஆகும். அதுக்கு பிறகு வீட்டுல கொஞ்சம் பிள்ளையாட்டு அதை செஞ்சது வீட்டுல படிக்கிறதுக்கு தான் டைம். அப்ப இதுல 10 பேருக்கும் சைக்கிள் இல்ல. அவர் ஏத்தி கொண்டாரா? அவங்களுக்கு சைக்கிள் இல்ல தானே? அவங்களுக்கு இல்ல. என்ன 8 டைம் அவங்க ஏத்தி கொண்டு விட இயலாது தானே. இப்ப வேலைக்கு போவாங்க, அது செய்வாங்க, இது செய்வாங்க. இப்ப வீட்டுல இவ்வளவு கஷ்டத்துல அது நிற்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரியாது. இப்ப அவியாவியலுக்கு தான் வீட்டு பிறப்பு தெரியும். அதுதானே. இப்ப அக்கா முன் வந்து அழகா சொன்னாங்க, வேற யாரும் முன் வந்து சொல்ல போறீங்களா? வாங்கல அக்கா, நீங்க உங்களோட இதுல சொல்லுங்களேன். உங்களோட இதுல சொல்லுங்களேன். அதான் இப்ப பிள்ளைகள் இப்ப அவங்களுக்கு இப்படி பேசுற அவங்களோட கஷ்டத்தை சொல்லணும்னு தெரியாது. பெற்றோர்களாகிய நீங்களும் சொல்ல போறீங்களா? யாரும் சொல்ல போறீங்க? நீங்க சொல்ல போறீங்களா? வாங்க, படிக்கிற சவால்களை சொல்லுங்க. அதான் பெற்றோர்களையும் வர சொன்னதுக்கான காரணம் அதுதானே. உங்களோட எங்களுக்கு வகுப்பு போகிறதுக்கு சிலவுக்கு காசு இல்லை. வகுப்புக்கு காசுக்கு தான் வகுப்பு வைக்கிறாங்க, அதனால நாங்கள் போடல. உங்களோட வகுப்புல எல்லாரும் போறதா? வகுப்புகளுக்கு நீங்க போறலையா? நாங்கள் போடல, சிலாக்கள் போடுறாங்க. சிலாக்கள் போடுற. அப்ப அந்த கிளாஸ் காசு இல்லைன்றதால கிளாஸுக்கு போறல. தூரமா டியூட்டரி? இந்த கிளாஸ் பாடம் நடக்கிற இடம் தூரமா? அப்படி. வேற என்ன சொல்ல போறீங்க? வேற என்ன உதவிகள் தேவை? நடையில போற நீங்க தூரம். சரி, ஓகே. வேற இப்ப உங்களுக்கு இது கிடைச்சது சந்தோஷமா? இப்ப இவட அம்மா தான் சொன்னாங்க, கொப்பைகள் வாங்கலாம் வகுப்பேரியும் சரி, நல்லா படிக்கணும். சரியா? இப்ப எல்லாருக்கும் தேவையா இருக்கிறது சைக்கிள். சரி, இருங்க. அப்ப வேற யாரும் சொல்ல போறீங்களா? அப்படியே முன் வந்து பேசணும். பாவமே. இப்ப இதுல ஒரு மூத்தால நிறைய பிள்ளைகளுக்கு மேல 10 பேருக்கு நீங்க செஞ்சது நல்ல விஷயம். இல்லாத பிள்ளைகளுக்கு மிகவும் சந்தோஷம். கால் ரெண்டு இயலாது நடக்கிறோம். உங்களோட நிலைமை அப்பாவும் திருமணம், வேற திருமணம், அம்மாவும் வேற திருமணமா? 3 மாசம் பண்ணி காசு உடல இந்த கொப்பி கொடுத்தது நல்ல சந்தோஷமா இருக்கு. சரியா? நானும் இப்ப சொந்தக்காரர் தொழில் போய் என்னத்தையும் கொண்டு வந்து நான் அவிச்சு சாப்பிட்டது. உங்களோட கணவர் அவரை இறந்துட்டார். அவை குழுக்கு போனாண்டா 4 முடியும். இப்ப அவைக்கு இதுவரை காலத்துக்கும் கற்றல் உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவை படிக்கிறதுக்கான உதவி எல்லாம் கிடைச்சதாங்க? இல்ல, படிக்கிறதுக்கு வேற செலவு பாக்குறதுக்கு உதவிகள் கிடைச்சதா? இப்ப 9ஆம் தரம் படிக்கிறவ தானே, அவ நிறைய செலவுகள் தானே. அப்ப அந்த உதவி எல்லாம் கிடைச்சதா? அப்ப அங்கட அப்பா காசு கட்டுறாரு 10,000 அது எல்லாம் செய்யற வேற இல்லைன்னா இவர் மாணவர் மட்டும் நல்ல உதவியும் செய்யாரு. எங்களுக்கு ஒரு மாணவர் வந்தது எங்களுக்கு நல்ல உதவி செஞ்சிருக்காரு. நல்ல மெயின் பாதைகள், சாப்பாட்டு உணவுகள் நல்லா தந்திருக்காரு. கொப்பி கொடுத்த இந்த பிள்ளைக்கு 3 மாசம் அவர் காசு போடல. என்ன பிரச்சனை தெரியாது. சரியா? என்ன பிரச்சனை அவருக்கு நடந்த நம்ம தெரியாது. வெளியிலானி அவரு ஈச்சண்டியில கல்யாணம் கட்டிக்காரு. எனக்கு மிகவும் சந்தோஷம் இந்த மாதிரி கொப்பி கொடுத்து. சரி அம்மா, அதான் கும்பிடலாம் தேவையில்ல. அப்ப 3 மாதமா அப்பா போடல, அதனால கஷ்ட நிலையில இருந்த நீங்க இப்ப இந்த உதவி கிடைச்சது, மிகவும் சந்தோஷம். சரிதானே? ஓகே.
சரி அதுதான் இப்ப வேற யாரும் சொல்ல போறீங்களா? இப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குந்தானே. இருக்குதான். இப்ப ஒரு சந்தர்ப்பம் நான் தாரேன். இப்ப நான் உங்களோட தெளிவா சொல்லிட்டேன். இப்ப உங்களோட முயற்சியால தான் இந்த உதவி திட்டம் இப்ப 10 பேருக்கும் தொடர்ச்சியா கிடைக்கிறது இருக்குதானே. இப்ப அவங்க கட்டாயமா செய்வாங்க. இப்ப அவங்க இப்ப ஃபவுண்டேஷன் மிகைரா கேர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் ஹெல்ப் கல்விக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இப்ப அதனால தொடர்ச்சியா கிடைக்கணும்னு சொன்னால் இதை சரியா பயன்படுத்தி உங்களோட கல்வியை மேம்பட வைக்கணும். இப்ப தங்கச்சியும் அழகா பேசினாங்க. இப்போ வேற யாரும் அழகா பேச போறீங்களா? இப்போ அண்ணன் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று தாரணும். உங்களோட கஷ்டம் இல்லைமே இதுவரை காலத்துக்கும் யாரும் வந்து இது போன்ற உதவிகள் செய்யல தானே. இப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கு. சொல்லுங்களேன், நம்ம கிராமத்துல யாரும் செய்யலானே, செய்யல தானே. எவ்வளவு காலத்துக்கு இப்படி ஒரு டியூட்டி பெரிய வரல. சொல்லுங்க. இப்படி ஒரு உதவி செய்யவும் இல்லை. இந்த உலக காலத்துக்கு எனக்கு 32 வயதாகுது. நான் இன்னைக்கு தான் இந்த எவ்வளவு கேள்வி கேட்டிருக்கீங்க, எவ்வளவு பார்த்துருக்கீங்க, எவ்வளவு கொடுத்துருக்கீங்கன்றத நான் இன்னைக்கு தான் இந்த 13 வயசு ஆகுது. எவ்வளவு காலத்துக்கும் இதுவோ நான் எதுவும் எடுத்ததும் இல்லை. இந்த 13 வயசு வருஷம் அவர் விட்டுட்டு போனவே நான் வேற கல்யாணம் தான் கட்டியிருக்கிறேன். அந்த அடிக்க சின்னவா உண்டு. எவ்வளவு காலத்துக்கு இந்த பிள்ளைக்கு நான் எந்த ஒரு உதவியும் நான் கேட்டதும் இல்லை. எவ்வளவு காலத்துக்கு நான் என் புருஷன் விட்டுட்டு போயிட்டேன். காலையில் அது மாப்பிள்ளையே தான் நான் முடிச்சிருந்தேன்னா. ஆனால் நான் அந்த அளவுக்கு நான் யார்கிட்டையும் சொன்னதும் இல்லை. அந்த அளவுக்கு நான் சொல்லலை. நான் வெளியே இருந்தேன்னா உழைச்சேனா பொடிச்சனை பார்த்தேன்னா. இப்போ 4 வருஷம் கல்யாணம் கட்டி பாபா கிடைச்சிருக்கேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதான் உங்களோட நிலைமையை வந்து உண்மையை சொல்றீங்க. அது நல்லதுதானே. ஆனா நான் சொல்லல, நான் யார்கிட்டயுமே கதைச்சது இல்லை. இப்படி பொடியனை விட்டுது அப்பா இல்லை அம்மா இல்லை நான் இந்த கஷ்டத்துல வச்சு திரிக்கணும்னு நான் யார்கிட்டயுமே சொன்னதில்லை. நான் இப்போதைக்கு இன்றைக்கு சொல்லியிருக்கேன். இந்த பொடியும் தானே. சரி, ஓகே. வேற யாரும் சொல்ல போறீங்களா? அழகா. சரி, இப்ப நான் ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கிறேன். இப்ப இந்த 10 பேருக்கும் ஒரு மானிட்டர் மாதிரி. இப்ப 10 பேரு எல்லாருக்கும் தெரியும் தானே, எல்லாருக்கும் எல்லாரும் அறிமுகம் தானே. இப்ப இதுல நான் நினைக்கிறேன் இவ கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறேன். மானிட்டர்ன்னு சொன்னா இப்ப இவங்களோட பிரச்சனைகள் இப்ப சொல்ல போனால் இப்ப கொப்பிகள் முடியும் ஒரு டைம்ல முடியும் தானே. அப்ப யாருக்கு கொப்பிகள் தேவைப்படுது இந்த 10 பேர்ல. மற்றது கிளாஸுக்கு சேர்றாங்கன்னு சொன்னா அட்மிஷன் காசுகள் இப்ப இவ்வளவு கேட்குறாங்க. அடுத்தது கிளாஸ் காசு இவ்வளவு என்ற விவரம் எல்லாம் நீங்க தரணும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகள் வரும் தானே. இப்ப கொப்பி நான் இப்ப தந்திருக்கிறேன். எப்படியும் கொப்பி முடியத்தான் போகுது. அடுத்தது இப்ப பென்சில் முடியும். அப்ப அப்படி கட்டல் போடுறவங்கெல்லாம் தேவைப்படும் தானே. அப்ப அவங்களோட தேவைகளை ஒரு ஆள் எழுதி தந்தனீங்கன்னு சொன்னா அதை நாங்க இதே போல ஒரு மீட்டிங் கொண்டு வச்சு பொதுவா கொடுக்கலாம். சரிதானே. காலையிலே 40 ரூபாய் கடை எடுத்து வேண்டாம். என்னோட போய் பாரு 60 ரூபாய் கொண்டு வராங்க. சாப்பாட்டுக்கு வேணும். ஆனா அம்மா தான் கஷ்டப்படுறீங்க. அம்மா தான். அதானே உங்களுக்கு ஓகேவா? அந்த பொறுப்பை நீங்க எடுக்கிறீங்களா? நீங்க தான் இந்த இடம் பெரிய ஆளுன்றதால இவங்கள பெரிய ஆளுன்றதால அழகா பேசணும். சரியா? அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கொள்றீங்களா? இப்ப நான் என்ன சொன்னேன் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்ன அந்த பிரச்சனைகள் இருக்குன்னு எழுதி உங்களுக்கு தரணும். தேவைகள் கல்வி சம்பந்தமா என்னென்ன தேவைகள் இருக்குன்னு ஒவ்வொரு தேவைகளையும் நீங்க எழுதி சொன்னீங்கன்னு சொன்னா நம்ம ஒரு கட்டத்துல இப்ப எடுத்த மாதிரி ஒன்று கூடி நம்ம அந்த உதவிகளை செய்யலாம். முதலாவது இப்ப சைக்கிள்கள் தேவைப்படுது. இப்ப சொல்ல போனா ஒரு 10 சைக்கிள்கள் தேவைப்படுது. இப்ப எல்லாம் வந்து உடனடியா செய்ய முடியாது, தெரியும் தானே. சரியா? அண்ணனோட பேசணும். சரியா? அதான் முக்கியமானது. இப்ப உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ இப்ப இவட்ட சொன்னீங்கன்னு சொன்னா இவ எங்கள்கிட்ட அறிவிப்பாங்க. சரியா? நீங்க கட்டாயமா சொல்லணும். உங்களோட தேவைகளை சொல்லணும். சரியா? அக்கா தானே உங்களுக்கு எல்லாருக்கும். இப்போ நீங்கள் எல்லாம் மிகைரா கேர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் ஹெல்ப்ல நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. அவங்களோட பிள்ளைகள் தான் நீங்க. சரியா? இதுல இருக்கிற எல்லாரும். அப்ப உங்களோட தேவைகளை நீங்க சொல்லணும். சரியா? உங்களோட பொறுப்பு. எல்லாரும் சரியா? நித்திர வருதா? இல்லதானே? அதான் ஃபன்னா எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? அண்ணனும் ஒரு ஃபன்னா கதைப்பேன். சரியா? இப்ப நீங்களாம் உங்களோட தேவைகளை சொல்லணும். இப்போ தம்பிக்குன்னு தேவை முதற்கட்டமாக சைக்கிளா?
சைக்கிள் தேவை எல்லாருக்கும். சைக்கிள் தேவை. சைக்கிள் இருந்தால் இப்போ நேரத்தோட ஸ்கூலுக்கு போவீங்க, ஏலியா வீட்டை வருவீங்கன்னு, நேரத்தோட வீட்டை வந்து அதுக்கு பிறகு நீங்கள் வகுப்புகளுக்கு போகலாம். இப்போ நான் எதிர்பார்க்குறது தான், அழகாக பேசணும். நீங்கள் எல்லாம் பேசினா தான் நானும் உங்களோட நிறைய விஷயங்கள் பேசி உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நானும் கற்றுக்கொள்ளலாம். நிறைய விஷயங்களையும் உங்களுக்கு என்ன தேவைன்னு நானும் மறைஞ்சு கொள்ளலாம். சரியா? பேசாமல் இருக்கக்கூடாது. சரியா? அதான் சும்மா நேரம் கதைப்பீங்க என்ன? இப்போ நான் சொல்கிற பேரை நீங்கள் சொல்லணும். சரியா? நான் ஒரு தடவை சொல்லுவேன். ஏனென்றால் உங்களுக்கு உதவிகள் செய்யப்படுறது இவங்க தான். சரியா? இந்த ஃபவுண்டேஷன் ஒரு அண்ணனும் அக்காவும் தான் நடத்துகிறாங்க. அவங்க யார் பேர் மூலமாக நடத்துகிறாங்கன்னு சொன்னால், இப்போ இந்த உதவி என்ன பேர் மூலமாக செய்யப்படுதுன்னு சொன்னால், சபாரட்னம் சீதாலட்சுமி அவர்களின் பேரால் இந்த ஃபவுண்டேஷனை நடத்துகிற அண்ணா அக்கா அவர்களால் உங்களுக்கு இந்த வழங்கப்படுது இந்த உதவி. சரியா? முதற்கட்டமான உதவி என்று சொல்லலாம். இப்போ நான் சொல்லுவேன் அவங்களோட பேரை, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். சரியா? சொல்லுவீங்களா? சரி. மிகைரா கேர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் ஹெல்ப். கஷ்டமா இருக்கா? நீங்க சொல்லுங்க. அப்போ யார்கிட்ட? பெரிய ஆள்ல இருந்து ஆரம்பிப்போம். சரியா? மிகைரான்னு சொல்லுங்க. மிகைரா அப்படி வராது. மிகைரா கேர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் ஹெல்ப். ஃபியூச்சர் ஹெல்ப். இப்போ இதை நீங்க எழுதி வைக்கலாம். என்ன எழுதி வச்சு இப்போ உங்களுக்கு உதவி செய்தவங்களோட பேரை நீங்க ஞாபகம் வைக்க தானே வேணும். இது ஒரு ஃபவுண்டேஷன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்களா? கஷ்டமா இருக்கா பேர்? ஒரே மாமா சொல்ல நீங்க சொல்லுங்க சேர்ந்து. மிகைரான்னு சொல்லுங்க எல்லாரும். மிகைரா கேர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் ஹெல்ப். இப்போ திருப்பி சொல்லுவீங்களா? திருப்பி சொல்லணுமா? நான் நீங்க சொல்லுவீங்களா? யாருக்கு பாடம் ஆயிடுது? பெஸ்டாக நான் மிகைரா. இது 2 லைன் வரும். சரியா? ஈஸியாக நம்ம எடுப்போமே. 2 லைன் வரும். 3 லைன் வரும். சரியா? 2 இல்லை 3 லைன். 3 லைன் வரும். கஷ்டப்பட தேவையில்ல. முதலாவது மிகைரா. அடுத்த லைன் கேர் ஆஃப். சரிதானே? சொல்லுங்க. அப்புறம் நிஜது அந்த பார்த்தீங்களா? வந்துட்டு மிகைரா கேர் ஆஃப். சரிதானே? அடுத்தது இப்ப 2 லைனும் சரியா? சொல்லுங்க. கேர் ஆஃப். அடுத்தது ஒன்று தானா? ஒரு பெரிய ஒரு லைன் ஒன்று வரும். சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் ஹெல்ப். இப்ப சொல்லுவீங்களா யாராவது? 3 லைன். மிகைரா உண்டு, கேர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் ஹெல்ப். அப்ப நான் திரும்பி ஒரு தடவை சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து. சரியா? மிகைரா கேர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் ஹெல்ப். இதுலயே பாத்தீங்களா ஃபியூச்சர் வருது. ஃபியூச்சர் என்ன? எதிர்காலம். எதிர்காலத்துல உங்களுக்கு உதவிகள் வழங்கப்படும். அந்த ஃபவுண்டேஷன் நேம்ல இருக்குதானே? சொல்லுவீங்களா யாராவது? மிகைரா கேர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் ஹெல்ப். சரிதானே? யாரும் சொல்லுவீங்களா? சரியா? இப்போ நான் சொன்னது யாராவது எழுதி வச்சுனீங்கன்னு சொன்னா பிறகு அடுத்த முறை சந்திக்கும் போது அழகா சொல்லணும். எழுதுங்க. ஒரு கோப்பில் எடுத்து எழுதுங்களேன். பெண்ணும் இருக்குதானே? எழுதுங்க. சரி. சரியா? வெற்றிகரமா அந்த உதவியை முடிச்சிட்டோம். அப்ப நீங்க சொல்லுங்களேன். இப்ப அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இலப்படிச்சனை நாவத்தோட்ட பகுதியில் தந்தையை இழந்த நிலையில் காணப்படுகின்ற சிறுவர்களுக்கு உதவி திட்டத்தை வழங்குவதற்காக இன்று உங்களில் ஒருவன் சோதரன் அவர்கள் எமது நாவத்தோட்ட கிராமத்துக்கு வருகை தந்து 10 மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை இன்றைய தினம் வழங்கி வைத்துள்ளார். இதற்கு உதவி ஒத்தாசைகளை வழங்கி இந்த உதவி திட்டத்தை செய்த ஃபவுண்டேஷன் நிறுவனத்துக்கு முதல்கண் பெற்றோர்கள் சார்பாகவும் கிராமம் சார்பாகவும் முதல்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இங்கு வருகை தந்திருந்த 10 மாணவர்களும் மிகவும் பின்தங்கிய கஷ்டப்பட்டு பாடசாலைகளுக்கு சென்று கல்வி கற்று வருகின்றார்கள்.
அவர்களுடைய நிலைமைகளை அவர்களுடைய பெற்றோர்களும் மாணவர்களும் கூறியிருந்தார்கள். அந்த வகையில் நானும் சில விடயங்களை பதிவு செய்கின்றேன். அந்த வகையில் இவர்கள் நாவத்தோட்ட கிராமத்திலிருந்து கொத்தியாவுளை மற்றும் காஞ்சிரங்குடா வித்தியாலயங்களுக்கு பாடசாலைக்கு செல்கின்றார்கள். மிகவும் நீண்ட தூரம், கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம் சிறுவர்கள் நடந்து பாடசாலைக்கு சென்று மிகவும் களைப்புக்கு மத்தியில் கல்வி கற்று வருகின்றார்கள். அந்த வகையில் அவர்கள் மேலதிக வகுப்புகளுக்கு செல்வதற்கு பணம் இல்லாத ஒரு பிரச்சனையாகவும் மற்றும் அவர்கள் செல்வதற்கான துவிச்சக்கர வண்டி இல்லாத ஒரு பிரச்சனையாகவும் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் இவர்கள் இருக்கின்றார்கள். இந்த உதவி திட்டம் கிடைத்தது நான் கிராம வைத்திய சங்க தலைவராக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இங்கு பெற்ற தாய்மார்களும் அவர்கள் பிள்ளைகளும் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நம்புகின்றேன். அந்த வகையில் இவர்கள் மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 30 மாணவர்கள் எமது கிராமத்துக்கு உட்பட்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில் நீங்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க 10 மாணவரை நான் தெரிவு செய்திருக்கின்றேன். முதல் கட்டமாக நிச்சயமாக இன்னும் இருக்கின்ற மாணவர்களையும் உள்வாங்கி இந்த திட்டத்தினூடாக எதிர்காலத்தில் இந்த திட்டத்தை மேலும் எமது கிராமத்தில் விருத்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த கிராமத்தை பற்றியும் நான் பல வீடியோக்களில் பதிவு செய்திருக்கின்றேன். மிகவும் தேவைகளும் குறைபாடுகளும் பிரச்சனையும் உள்ள கிராமமாக இது இருக்கின்றது. அந்த வகையில் மீண்டும் மீண்டும் உங்களின் ஒருவன் சகோதரனுக்கு இதோடு 4வது உதவி திட்டம். அதில் இந்த உதவி திட்டம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. அந்த வகையில் கல்விக்கான உதவி திட்டம். அவர் குறிப்பிடுவது போல் அவருடைய வீடியோவில் முக்கியமாக அவர் குறிப்பிடுவார் கல்விக்கு முதலிடம் என்று. அந்த வகையில் 4வது என்னோடு சேர்த்து 4வது உதவி திட்டத்தில் இந்த உதவி திட்டம் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அடைவது மன நிறைவாக இருக்கின்றது. அந்த வகையில் சிறுவர்கள் பொருட்களை பெற்றுக்கொண்ட சிறுவர்கள் நிச்சயமாக நீங்கள் பாடசாலைக்கு சரியாக போக வேண்டும், கல்வி கற்க வேண்டும், உங்களுடைய எதிர்காலங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தொடர்ந்து உங்களை ஒரு தொடர்ச்சியாக உங்களுக்கு உதவி திட்டத்தை பெற்றுத் தருவதற்கு சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பார் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் நான் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் மீதமுள்ள சிறுவர்களுக்கும் உதவி திட்டங்களை பெற்றுத்தருமாறு மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. சரியா? சரிதானே. இப்போ இந்த உதவி திட்டத்துக்கு இப்போ எவ்வளோ முடிஞ்சு நான் சொல்கிறேன். இதில் பாப்போம், காட்டுங்க. 40,750 ரூபா முடிஞ்சிருக்கு. சரியா? சரி, ஓகே. இப்போ முதற்கட்டமான உதவிகளை வெற்றிகரமாக முடிச்சாச்சு. அப்போ நல்லா படிங்க. ஏதாச்சும் தேவைகள் என்றால் இப்போ அக்காட்ட சொல்லுங்க. சரியா? அக்காட்ட சொல்லுங்க. எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி எங்கிட்ட தருவாவோ அப்போ அந்த உதவிகளை நாங்கள் வந்து செய்கிறோம். சரியா? இதே மாதிரி ஒரு ஒழுங்குபடுத்தல், அதாவது சந்திப்போட. சரியா? சந்தோஷமெல்லாம் இருக்கும். சரி, ஓகே தான். பெற்றோர்களுக்கு சந்தோஷம் தானே? பெற்ற மாணவர்களை விட இப்போ பேரண்ட்ஸ் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதானே. சரியா? இப்போ நைட்டுமாயிட்டு நான் லேட் ஆகிட்டு அடுத்தது நன்றி. நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு நன்றி. இப்போ இவருக்கு நான் நன்றி சொல்லணும். நன்றி அண்ணன். இப்போ நீங்கள் ஒரு நல்ல சேவையை செய்கிறீங்க. இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க தானே, இப்போ இவர் அடிக்கடி வராரு வீடியோஸில் எவ்வளோ ஊரில் எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. ஓகே, அதுதான் நான் சொல்லிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் செய்வோம். ஆனால் இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க உதவி தேவைக்காக. அப்போ இந்த இடத்துல நான் தெரிவு செய்திருக்கிறேன். சரி, நன்றி அக்கா. அதை இப்போ எனக்கு இப்போ இந்த உதவி திட்டத்தை செய்கிறதுக்காக பணம் அனுப்பின ஒரு அக்கா இருக்கிறாங்க எனக்கு. அவகிட்ட நன்றி சொன்னேன் நான். சரி, நன்றி அக்கா உங்களுக்கும். சரி, இந்த வீடியோ சந்தோஷமாக முடிச்சுக்கொள்வோம். இப்போ அக்காவுக்கு இப்போ உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ அக்கா நிறைய நல்லதுகள் செய்திருக்கிறாங்க. அப்போ அவரோட உடல்நிலை நல்லாக்கணும்னு ஒரு நோய் நொடியின்றி அக்கா நீண்ட காலத்துக்கு வாழணும் என்று வாழ்த்துறோம் நாங்க. என்ன, அதாவது பிரார்த்திக்கிறோம். நான் யாருக்கு சொல்றேன்னு தெரியும் அக்காவுக்கு. அக்கா வீடியோ பாப்பாவும் அக்கா சொன்ன மாதிரியே சரியான அக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு இந்த உதவி. ஓகே, இப்போ நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.